வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்றைக்கி நம்முடைய சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதை 2 டைப்ஸில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடான உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 கிராம்பு, ஒரு பட்டை, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். லேசாக பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு ஒரு மணம் கொடுத்த உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்த உடனே ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்ட உடனே இதை இறக்கி ஆற வச்சிடலாம். அது ஆறிட்டுருக்கிற டைமில் நம்ம முட்டையை வறுத்து எடுத்துக்குவோம். 4 முட்டையை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். எக்கில் இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டுக்கலாம். பேன் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை உள்ளே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா முட்டையோட எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுவும் ஆறிட்டுருக்கட்டும். நம்ம வதக்கி வச்ச மசாலாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வதக்கி வச்சது ஆறிடுச்சு. இப்போ அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 4 மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஃபுல்லாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் வச்சாச்சு, காஞ்சி சூடேறிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு பட்டை, 2 கிராம்பு மட்டும் போட்டிருக்கேன். பொரியட்டும். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்து இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது போல் கலந்து விடுங்க. மிக்ஸி ஜார் அலசி தண்ணி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டையில் கொஞ்சம் போட்டிருக்கோம். இந்த சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 75 மில்லி தயிரை நல்லா அடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இந்த சமயங்களில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண எக்கையும் உள்ள சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அதுக்கு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு ஒரு சூப்பரான மனம் கொடுக்கும். 1 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் டே கிரேவிக்கு நம்ம பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். சூடாகட்டும். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்தலாம். லேசாக வதங்கி வரட்டும். அதோட 3 மீடியம் சைஸ் தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். லேசாக வதங்கி வந்த உடனே நான் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் ஒரு 3/4 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு கரட்டி விட்டுட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வந்துடலாம். வதக்கினதில் நல்லா ஆறிடுச்சு. ஒரு 2 சில்லு தேங்காய் சில்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் ஒரு அரை பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மசாலா அரைக்கும்போது நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம். இருந்தாலும் இந்த கிரேவிக்கு கலர் கொடுக்கறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலேயே போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரேவியில் நல்ல கலரோடு வரும். அதுக்காக தான் இப்படி சேர்த்துருக்கேன்.
அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுவோம். மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த எக் கிரேவி செய்கிறதுக்கு 4 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது போல் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துடலாம். எக் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச எக்கு உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வழக்கமாக உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வைப்போம். முழுசாக பாயில் பண்ணி போட்டு எக் கிரேவி பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மல்லி இலைகளை போட்டு இறக்கிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கிரேவி நல்ல மல்லி இலைகள் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அருமையாக செஞ்சுருக்கோம். கஸ்தூரி மேத்தி போட்ட உடனே அதோட மனமே வேறு மாதிரி இருக்குது. இது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய நார்மலான டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு எக் கிரேவி. இதையே சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்மளுடைய ரெசிபிஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸை வச்சும் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்மளுடைய சேனலோட நம்ம சொல்லக்கூடிய விஷயமே. நான் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதில் தெரியப்படுத்தி எல்லோரும் இது நல்லா சூப்பராக சமைச்சு சாப்பிடும்படி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.